ஒரு நாட்டோட அரசர் இருக்காரு. அவருடைய நாட்ல பார்த்தீங்க அப்படின்னா, வீரர்கள் எல்லாமே குறைஞ்சிட்டே வந்துட்டாங்க. இத அறிஞ்ச மன்னர் வந்து உடை வீரர கூப்ட்டு, பக்கத்து நாட்டுகளுக்கெல்லாம் போயிட்டு சிப்பாய்கள உருவாக்கிட்டு வாங்க, கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. போயிட்டாரு. போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு வரவே இல்ல. என்னடான்னு தெரியாம இன்னொரு வீரர இதே மாரி அனுப்பி வைக்கிறாரு அரசர். இந்த 2 பேர் போனாங்கல்ல, அதுல அந்த முதல்ல போனவரு வராரு. வரும்போது எப்படி அவர் ஒரு ஆளா போனாரோ, அதே மாரியே சிங்கிளாவே வராரு. ஒருத்தர் கூட இல்லாம. இந்த 2வது போனாரு பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு பெரிய படைபலத்தோட வராரு. மன்னருக்கு ஒரே ஆச்சரியம். இதில என்ன நடந்திருக்கு அப்டின்னா, இந்த முதல்ல போனவரு ஒவ்வொரு நாட்டுக்கும் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி, தான் மட்டுமே போயிருக்காரு. அப்ப சிங்கிளா வந்திருக்காரு. இந்த 2வது போனாரு, அவர் எப்படி போயிருக்காருன்னா, தன்னை முதல்ல ஒரு சிப்பாயா அடையாளப்படுத்திக்கிட்டு, தன்னை ஒரு சிப்பாயா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிருக்காரு. அப்ப ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போது, அங்க கொஞ்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. இந்த மாரி சேர்ந்து வரும்போது ஒரு படைபலத்தோட வந்திருக்காரு. நம்ம ஒரு மாற்றத்த உருவாக்கணும்னு சொன்னா